வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மேலும் சில இறுக்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சேனல் 4 தொலைக்காட்சி ஒரு முக்கியமான ஆவணப்படம் ஒன்றை இன்று 4ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் வசிக்கின்ற அனைத்து பெற்றோர்களும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் அந்த ஆவணப்படத்தில் உள்ளன. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். லண்டனில் வாடகைக்கு வீடு எடுத்த நபர் ஒருவர் தான் ஏமாந்த கதையை சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் இன்று 4ஆம் தேதி மேலும் சில முக்கியமான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவினுடைய எல்லைகள் பலப்படுத்தப்படுகின்றன. அதே போல பிரான்சுடன் இணைந்து பிரான்சிலும் கூட பல இறுக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. ட்ரோன்கள் மூலம் அகதிகள் கண்காணிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய படகுகள் கடலுக்குள் இறங்குவதற்கு முன்னரேயே ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று இப்ப பிரித்தானிய அரசாங்கம் இன்னும் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன் என்று சொன்னா, இந்த அகதிகள் எந்தெந்த நாடுகளில் இருந்து பெரும்பாலும் வெறினமோ அந்தந்த நாடுகளுக்கு நேரடியாக போய் அங்க டிஜிட்டல் விளம்பரங்கள் செய்கின்ற நடவடிக்கையை இன்று முதல் ஆரம்பித்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம். உதாரணமாக ஈராக்கில் இருக்கிற குர்திஸ் பகுதியிலையும் மற்றும் வியட்நாம், அல்பேனியா போன்ற நாடுகளிலையும் இந்த டிஜிட்டல் விளம்பரங்கள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவாம். இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, நீங்கள் ஸ்மக்லர்ஸ், அதாவது ஆட்கடத்தல்காரர்களை நம்பி பிரித்தானியாவுக்கு வர கனவு உங்களுக்கு இருந்தால் அதை கைவிடுங்கோ. நீங்க நிற்கிற மாதிரி பிரித்தானியா பயணம் அவ்வளவு இலகுவானதல்ல. நிறைய பேர் கடலுக்குள்ளேயே மூழ்கி இறந்து போகினோம். இதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதோட பிரித்தானியால இப்போ புதுசா என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு, அது எவ்வளவு கடுமையான சட்டங்கள் என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களையும் விளங்கப்படுத்துறது தான் இந்த டிஜிட்டல் விளம்பரங்களினுடைய நோக்கம் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னா, அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. ஆனா அந்த ஆக்களை கடத்தி கொண்டு வர ஆக்கள் பொய் சொல்றது. நீங்க யூகேக்கு சிம்பிளா போகலாம், யூகேக்கு போன அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும், இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் காட்டித்தான் இவர்கள் அனைவரும் அழைத்து வரப்பட்டு பிரான்சுக்கு கொண்டு வரப்பட்டு இந்த பிரான்சினுடைய எல்லையில பல வருடங்களாக காத்திருக்கின்றார்கள் யூகேக்குள்ள வாரத்துக்கு. எனவே இந்த உண்மைகள் எல்லாத்தையும் அந்தந்த நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு சொல்லணும்ன்றதுக்காக பிரித்தானிய அரசாங்கம் இந்தியிலிருந்து இந்த நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறது. குறிப்பாக வியட்நாம் நாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்று இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வியட்நாம், அல்பேனியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் டிஜிட்டல் விளம்பரங்களை செய்வதற்கு இன்று முதல் ஆரம்பித்திருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம். பிரித்தானியாவில் வாடகைக்கு வீடுகள் எடுக்கும் போது இடம்பெறுகின்ற மோசடிகள் சம்பந்தமாக ஹோம் ஆஃபீஸ் நேற்று ஒரு முழுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள், ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். அது சம்பந்தமாக எங்களுடைய நேற்றைய காணொலியில் எல்லா செய்திகளையும் விரிவாக சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், லண்டனில் வீடு எடுக்க முற்பட்ட நபர் ஒருவர் தான் ஏமாந்த கதையை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது என்ன கதை என்று சொன்னால், இந்த நபருக்கு 38 வயசு. இவருடைய கதை என்னென்று சொன்னால், இவர் லண்டனுக்கு வந்திருக்கிறார் மாஸ்டர் டிகிரி செய்யறதுக்கு. அதாவது லண்டன்ல இருக்கிற உலக புகழ் பெற்ற பல்கலைக்கழகமாகிய LSE, அதாவது லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதில் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது மாஸ்டர் டிகிரி செய்யறதுக்கு. அப்போ லண்டனுக்கு வீடு தேடியிருக்கார், ஆன்லைனில் வீடு தேடியிருக்கார். பிரிக்ஸ்டன் பகுதியில் ஒரு 1 பெட்ரூம் ஃப்ளாட் ஒன்று இவருக்கு கிடைச்சிருக்குது. அப்போ ஆன்லைனில் பார்க்கக்குள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குது, பால்கனி இருந்திருக்குது மற்றும் எல்லா வசதிகளும் இருந்திருக்குது. எனவே ஃபோட்டோஸை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிட்டுது. அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்கள் 1 வருஷ அட்வான்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி. அப்போ 1 வருஷ அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 21,000 பவுண்ட்ஸ். அதாவது ஒரு மாதத்துக்கு 1,750 பவுண்ட்ஸ் படி வாடகை 12 மாதத்துக்கும் 21,000 பவுண்ட்ஸ். அதை ஆன்லைனில் பே பண்ணியிருக்கார். அப்போ எப்படி கண்மூடித்தனமாக ஆன்லைனில் 21,000 பவுண்ட்ஸையும் பே பண்ணுவார்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. அப்படியும் இருக்கிற மக்கள். எனவே இவருக்கு எப்படியாவது ரூம் கிடைக்கணும், எப்படியாவது வீடு கிடைக்கணும். அவருடைய மாஸ்டர் டிகிரி ஆரம்பிக்க போது அந்த ஒரு ரஷ்ஷில் இவர் 21,000 பவுண்ட்ஸை பே பண்ணி
பண்ணி போட்டு சரி என்று அந்த வீட்டை போயிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் போயிருக்கார் வீடு பார்க்குறதுக்கு போய் அங்கே போய் பார்த்தா அவர் ஃபோட்டோவில் பார்த்த வீட்டுக்கும் அங்கே போய் நேராக பார்த்ததுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையா. பிரிக்ஸ்டன் பகுதியில், லண்டனில் பிரிக்ஸ்டன் பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பாழடைந்த பழைய வீட்டை காட்டியிருக்கிறாங்க. எனவே ஃபோட்டோவில் காட்டப்பட்ட மாதிரி வீடு இல்லை என்று சொல்லி இவர் அப்செட் ஆகிட்டார். இதுக்கிடையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவருக்கு வந்து கீ கொடுத்தது வந்து நேரடியாக அந்த வீட்டு லேண்ட்லோட் இல்லையா வேறொரு ஆளுக்களெல்லாம் கொடுத்துக்கார். தான் கொஞ்சம் பிஸி என்று சொல்லி இன்னும் ஒரு ஆளுக்களெல்லாம் கீயை கொடுத்து சொல்லியிருக்கார். இந்த இடத்துல வீடு இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி விட்டுருக்கார் போல இருக்கு. அதுக்கு பிறகு லேண்ட்லோட்டை தேடினா லேண்ட்லோட் வந்து தொடர்புக்கும் வரையில் ஆள் வந்து தலைமறைவு. இப்போ வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இது சம்பந்தமான வழக்கு போய்கொண்டிருக்கான். எனவே வந்து நேற்று ஹோம் ஆஃபீஸ் இந்த தகவலை வெளியிட்ட பிறகு நிறைய பேர் வந்து தாங்கள் ஏமாந்த கதைகளை வந்து ஊடகங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும். அதில் ஒரு கதை தான் இந்த கதை. 21,000 பவுண்ட்ஸை வந்து கண்மூடித்தனமாக ஆன்லைனில் பே பண்ணி ஏமாந்திருக்கிறார் இந்த 38 வயதுடைய இந்த நபர். இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிகார்டோ ரோசியோன்றது இவருடைய பேர். இது சம்பந்தமான வழக்கு இப்பொழுது இடம்பெற்று வருகிறது. பிரித்தானியாவின் பிரபல தொலைக்காட்சியாகிய சேனல் 4 தொலைக்காட்சி இன்று 4ஆம் திகதி முக்கியமான டாக்குமெண்ட்ரி ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் உடல் எடையை குறைப்பதற்கான மருந்துகளை 18 வயதுக்கு குறைந்த இளையவர்கள் வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தங்களுடைய வயதை மறைத்து பொய்யான வயது கூறி இந்த மாதிரி உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு மருந்து இருக்கு. வீகோவி என்று சொல்லி சில இடங்களில் வந்து வேகோவி என்று சொல்லிடும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்தை வந்து இது ஒரு ஊசி மாதிரி போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஒரு 16 வயது பெண் வந்து வாங்கி அதை பாவிக்க ஆரம்பித்து அதில் வந்து அவருக்கு நிறைய சைட் எஃபெக்ட் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தவா. அப்போ அந்த தகவலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு சேனல் 4 தொலைக்காட்சி என்ன செய்திருக்குது, அண்டர் கவர் ஆப்ரேஷன் அடிப்படையில் வந்து அதாவது ரகசியமாக போய் ரகசியமான முறையில் கேமராக்களை வந்து பொருத்தி கொண்டு ஒரு கஸ்டமர்ஸ் மாதிரியே போயிட்டு தகவல்களை திரட்டி இருக்கணும். அதுக்கு என்ன செய்திருக்கணும், இவையிலும் வந்து ஒரு 16 வயது கேர்ள் ஒரு ஆளை பயன்படுத்தி பூட்ஸுக்கு அனுப்பி இருக்கணும். போயிட்டு இந்த மாதிரி இந்த மருந்தை கேளுங்கன்னு சொல்லி. அப்போ பூட்ஸில் வேலை செய்த ஸ்டாஃப் என்ன செய்திருக்கணும், ஏஜ் வெரிஃபிகேஷன் ஒன்றுமே செய்யாமல் ஐடி ஒன்றையும் செக் பண்ணாமல் வாயால் வந்து 18 வயசு என்று சொன்ன உடனே அப்படியே தூக்கி மருந்தை கொடுத்துட்டோம். அது வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக போயிருக்குது. இன்றைக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து வெளியாகி இருக்குது. எனவே இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து நீங்கள் முழுமையாக சேனல் 4 தொலைக்காட்சியில் வந்து பார்க்க முடியும். எனவே அனைத்து பெற்றோர்களும் மிகுந்த அவதானமாக இருக்கணும். இந்த இளைய பிள்ளைகள் வந்து பாடசாலைகளில் செய்யப்படுற மேனிப்புலேஷன் மற்றும் சோசியல் மீடியாக்களில் வர விளம்பரங்கள் இதுகளில் வந்து எடுபட்டு இந்த மாதிரி ஊசியை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம், ஸ்லிம்மாக வரலாம் என்று சொல்லி எல்லாருக்குமே ஸ்லிம்மாக இருக்கத்தானே விருப்பம். எனவே அந்த ஒரு ஆசையில் வந்து பிள்ளையான வழியில் போகினோம். உண்மையில் வந்து இது சரியான சைட் எஃபெக்ட் கொண்ட ஒரு மருந்து என்று சொல்லப்படுது. என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்னு சொன்னால் வாமிட்டிங் இருக்கும், சக்தி இருக்கும், அதே போல் வயிற்று வலி கடுமையாக இருக்குமாம், அதே போல் கிட்னி ஃபெயிலியருக்கு கூட இது வழிவகுக்குமாம் என்று சொல்லி இப்போ ஒரு டாக்டரால் வந்து விளங்கப்படுத்துகிறார். இதில் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதற்காக பார்த்துட்டு வாங்க. We're seeing lots of people that are giving a similar story, so nausea, vomiting, diarrhea, that kind of thing. We're also seeing people that, because this goes on for quite a long time, and I think one of the things to stress is this medication, it's a once weekly drug, so it stays in your system for a long time, which is one of the reasons we're having to admit people until the side effects of it do wear off. So we are getting people who are very dehydrated. The other thing is, one of the side effects of this drug is it changes the way you metabolize, really. So if you stop eating the right amount of calories or the right amount of food for yourself, you'll start to go into a kind of starvation process, and that can then start to alter the salts in your blood and the salt levels in your blood, and we're seeing people with what we call an acidosis, when your blood starts to become a bit acidic, and that can be as dangerous as it sounds, probably. And then on the other side of the spectrum, we're also seeing people who are getting inflammation of the pancreas. So the pancreas is one of the organs that helps to produce hormones that digest food. Now when that gets inflamed, it can be incredibly serious, including life-threatening. எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து பெற்றோர்களும் வந்து மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும். டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணாமல், மருத்துவருடைய சரியான ஆலோசனைகள் இல்லாமல் இந்த மாதிரி உடல் எடையை குறைப்பதற்கான மருந்துகள் பாவிக்கிறது வந்து சரியான பிழை. எனவே எங்களுடைய இளைய பிள்ளைகளை வந்து குழப்பறதுக்கு தான் இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. சோசியல் மீடியா மற்ற என்வாயன்மெண்ட் எல்லாமே வந்து அப்படித்தான் இருக்கும். இந்த ட்ராப்ஸுக்குள்ளே வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து சிக்கிப்படக்கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமானது. எனவே எல்லோரும் விழிப்பாக இருப்போம்.
பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் என்னதான் இறுக்கமான நடவடிக்கைகளை எடுத்தாலுமே கூட படகிலே வருபவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட அண்மை காலமாக, குறிப்பாக ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகள் மூலம் வருபவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே செல்கின்றது. மிக சொற்பமானவர்கள் தான் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்திருப்பதாக ஹோம் ஆபீஸ் சொல்லுகிறது. இருந்த போதிலும் கூட கடந்த 3 நாட்களில் வந்து 842 பேர் வந்திருக்கின்றார்கள். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு படகில் 68 பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி 11 படகுகளில் 592 பேர் வந்திருக்கின்றார்கள். அதே போல மார்ச் மாதம் 3ஆம் தேதி நேற்று 3 படகுகளில் 182 பேர் வந்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் இந்த மாதத்தில், மார்ச் மாதத்தில் இதுவரை 842 பேர் வந்திருப்பதாக ஹோம் ஆபீஸ் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.